அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் அட்சய திதி நாளன்று ஏன் தங்கம் வாங்க வேண்டும்? அப்படி தங்கம் வாங்குவதால் என்ன மாற்றம் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக கிடைக்க போகிறது? அதே வேளையில் அன்றைய தினத்தில் நகை கடைக்காரர்கள் ஏராளமான தங்கத்தை விற்கிறார்களே, அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதலில் அட்சய திரிதை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அட்சயம் என்றால் குறையாத செல்வங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குறைவில்லாத அழிவில்லாத அமைப்பிற்கு பெயர்தான் அட்சயம் என்று சொல்லப்படுகிறது. திரிதை என்பது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதியாக பார்க்கப்படுகிறது. இந்த மூன்றாவது திதி என்பது விருத்தியையும் விரிவையும் பெருக்கத்தையும் கொடுக்கும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரும் வேளையில் இந்த அமாவாசை திதிக்கு பிறகு வரும் மூன்றாவது திதி என்பது சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களிலே ஒன்றாம் எண்ணான சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் பிதுர்காரகரான சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கும் போது மாதுர்காரகரான இரண்டாம் எண்ணாக குறிக்கக்கூடிய சந்திரனும் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அப்படி இந்த இரண்டு கிரகநிலைகளும் உச்சபலம் பெற்றிருக்கும் போது 3 என்ற குருவின் எண் நிறைந்த இந்த மூன்றாம் திதியில் வரக்கூடிய இந்த அட்சய திருதை என்பது மிகப்பெரிய அளவில் செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குறைவில்லாத புண்ணியம் தரும் நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குருவின் நிறம் மஞ்சள் என்பதால் மஞ்சள் நிற பொருட்களை வாங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான யோகம் உங்களை தேடி வரும். அதே வேளையில் அன்றைய நாளில் தங்கம் வாங்குவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் ஆகிய இரு கிரக நிலைகளும் பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது குருவும் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே வலிமை வாய்ந்த 3 கிரக நிலைகள் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வேளையில் இந்த அட்சய திருதை சிறப்பு நாள் வருவதால் அன்றைய நாளில் தங்கம் வாங்குவதால் நிச்சயமாக 100 மடங்கு 1000 மடங்கு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். அதே சமயம் தங்கத்தை விற்கக்கூடிய கடைக்காரர்களுக்கு இழப்பு ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அன்றைய தினத்தில் என்ன செய்கிறோமோ அது 100 மடங்கு வளர்ச்சி காணும். தங்கத்தை விற்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு விற்பதை விட அடுத்த ஆண்டு இன்னும் 100 மடங்கு 1000 மடங்கு என பல வகையில் தங்கத்தை விற்றுக்கொண்டு பல மடங்கு லாபத்தை அவர்கள் சேர்ப்பார்கள். எனவே தங்கம் வாங்கி சேர்ப்பவர்கள் கூட சிறிதுதான் சேர்க்க முடியும். தங்கத்தை விற்பவர்களுக்கு அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் நாளாக இந்த அட்சய திருதை நாள் பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே அன்றைய நாளில் தங்கம் வாங்கினாலும் யோகம், தங்கம் விற்றாலும் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதை தொட்டாலும் அது பெருகும், வளர்ச்சியடையும் என்பதால் நிச்சயமாக அன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்த்திடுங்க. கடன் வாங்கினால் கடன் மென்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளில் மிக சிறப்பு வாய்ந்த பல வரலாற்று புராண நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கின்றன. பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அட்சய பாத்திரம் கிடைத்த நாளாக பார்க்கப்படுகிறது. பல ஏராளமான மங்களகரமான காரியங்கள் இன்றைய நாளில்தான் நடைபெற்றது. அது மட்டுமல்லாது ராமர் அவதரித்த திதியாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குபேரன் மகாலட்சுமியை வேண்டி செல்வங்களுக்கு அதிபதியான வரத்தை பெற்ற நாளாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. இப்படி ஏராளமான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கிறது. எனவே தங்கம் வாங்குவது உறுதியாகவே யோகத்தை கொடுக்கும். தங்கம் மட்டுமல்ல, வெள்ளி, உப்பு, மல்லிகைப்பூ போன்றவற்றை வாங்குவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. நினைவில் இருக்கட்டும், கடன் மட்டும் வாங்கக்கூடாது. அதே போன்று தீங்கு நினைக்க கூடாது. எதிர்மறையான சிந்தனைகள் வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனத்துடன் இருங்க. அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு விரதம் இருந்து தான தர்ம காரியங்களை செய்யுங்கள். நீங்கள் இந்த வருடத்தில் செய்வதை விட அடுத்த வருடத்தில் 100 மடங்கு அதைவிட பல மடங்கு தான தர்மங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வ வளம் சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே தான தர்ம புண்ணிய காரியங்களை செய்யுங்கள். தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக கொடுப்பது சிறப்பு. அட்சய திருதை நாளில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி விருச்சிக ராசிக்காரர்கள் பூஜை செய்வது அதிக பலனை தரும். அதிலும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது இரட்டிப்பு நன்மை உண்டு. வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து மாவிலை தோரணம் கட்டி வழிபாடு செய்வதால் ஏராளமான நன்மை உண்டு. பசுமாட்டிற்கு உணவு அளியுங்கள், பறவைகளுக்கு நீர் வையுங்கள், தானியம் போடுங்கள். அதனால் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். பசியென்று வந்தவருக்கு ஒரு வாய் சோறு போடுங்கள். நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரும். உடையில்லாதவர்களுக்கு அன்றைய தினத்தில் புத்தாடை வாங்கி கொடுங்கள். நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் உயரக்கூடிய சிறப்பான நாளாக அட்சய திருதை நாள் அமையும். அதை தொடர்ந்து பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நாளில் எந்த காரியத்தை தொட்டாலும் அவை சிறப்பு வாய்ந்ததாக அமையும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அன்றைய நாளில் தங்கம் வாங்கும் போது நிச்சயமாக தங்கத்தை சேமிப்பதற்கான யோகம் நிறைந்த நாளாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தங்கத்தை
விஷயத்தை லாபத்தோடு விற்கக்கூடியவர்களுக்கு பல மடங்கு லாபத்தோடு உயரும். இழப்போடு விற்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது.